சண்டே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்காகவே பார்த்தீங்கன்னா சாட்டர்டே நைட்டே வந்து என்கிட்ட இருந்த தானிய வகைகள் எல்லாமே கொஞ்சமாக சேர்த்து தோசைக்காக அரைச்சி எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டே ஊற வைக்கிறதுக்கு இந்த கப் அளவுல தாங்க நான் எல்லாமே எடுத்துக்குவேன். இதுதான் அதுதான் கிடையாது, வீட்டில் என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத வச்சு நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மினிமம் கிடையாது, இந்த இது மட்டும்தான் எடுத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் கிடையாது. வீட்டில் இருக்கிறது எல்லாமே நான் சேர்த்து அந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்குவேன். இது பாத்தீங்கன்னா வந்து சண்டே மார்னிங் நல்லாவே ஊறி இருந்ததுங்க. அரைச்சு எடுத்துட்டு வந்துடலாம் இப்போதைக்கு. ரொம்ப நைஸாவே அரைச்சிக்க வேண்டாம், கொஞ்சம் கொர கொரப்பாவே அரைச்சிக்கிட்டோம் அப்படின்னாக்கா அந்த கிரன்ச்சினஸ் தோசை சுட்டு சாப்பிடும் போது பாத்தீங்கன்னா ரொம்பவே டேஸ்டியா இருக்கும். இது கூடவே பாத்தீங்கன்னா கொஞ்சம் சோடா உப்பு, அதாவது சமையல் சோடா சேர்த்துக்கிறேன். அது கூடவே பாத்தீங்கன்னா வந்து சாதா சால்ட்டுமே சேர்த்துக்கிறேன். இது நான் அரைக்கும் போதுமே பாத்தீங்கன்னா கொஞ்சோண்டு கல்லுப்பு சேர்த்துமே அரைச்சிக்குவேன். இப்ப தேவைக்கு ஏற்ப பொடி உப்புமே சேர்த்துக்கிறேன். அது கூடவே பாத்தீங்கன்னா ஜீரகம் சேர்த்து அரைக்கலாம். இந்த தானியங்கள் கூட அரைக்கும் போது ஒண்ணு சொல்ல மறந்துட்டேன், ஒரு 4 பச்சை மிளகாவும் சேர்த்து அரைச்சுக்கிறேன். அது கூடவே கொஞ்சம் ஜீரகம் இருந்ததுன்னா, முழு ஜீரகம் இருந்தது அப்படின்னாக்கா ஜீரகமும் சேர்த்துக்கலாம். என்கிட்ட வந்து பொடிதான் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அதை ஆட் பண்ணிக்கிறேன். இதுக்கு வந்து கொஞ்சம் ஊறட்டும். இதுக்கு சைட் டிஷ்ஷா பாத்தீங்கன்னா வந்து தேங்காய் சட்னி தாங்க எடுத்துக்கிறேன். நம்ம எல்லா தானிய வகைகளும் சேர்த்து தோசை அரைக்கிறோம் அப்படிங்கிறதுக்காக நிறையவே வந்து பூண்டு சேர்த்து அரைச்சிக்கிட்டோம் அப்படின்னாக்கா டேஸ்டாவும் இருக்கும், நம்மளுக்கு கேஸ் ப்ராப்ளம் எதுவும் இல்லாமலும் இருக்கும். நான் 2 பச்சை மிளகாய், ஒரு சின்ன துண்டு புளியும் எடுத்துக்கிறேன். இதை சேர்த்து நல்லாவே பேஸ்டா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா அரைச்சு எடுத்துட்டு வந்துட்டேன். இத வந்து சட்னியாவே அரைச்சு எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்த்தேன். அப்புறமா பசங்க வந்து வேண்டாம் துவையலாவே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. சரி, அதுவுமே நல்லா டேஸ்டியா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு துவையலாவே விட்டாச்சு. இப்ப பாத்தீங்கன்னா நம்ம வந்து பசங்களுக்கு வேண்டி ஊட்ட எடுக்கிறதுனால நான் கொஞ்சம் நெய் சேர்த்து இதை வந்து தோசை சுடுவேன். இப்போ எனக்கோ என்னோட ஹஸ்பண்டுக்கோ அப்படின்னாக்கா கொஞ்சமா நல்லெண்ணெய் சேர்த்து சுட்டு சாப்பிடும்போது பாத்தீங்கன்னா ரெண்டுமே நல்ல காம்பினேஷனா நல்லா இருக்குங்க. நெய் விட்டு சாப்பிட்டாலும் சரி, நல்லெண்ணெய் விட்டு சாப்பிட்டாலுமே சரி, ரொம்பவே நல்லா இருக்கும். நீங்களும் பசங்களுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னாக்கா நெய் விட்டு கொடுங்க, ரொம்பவே டேஸ்டியா இருக்கும். என்னோட பசங்களும் பாத்தீங்கன்னா ரொம்பவே இதை விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்க இது வரைக்கும் இதை ட்ரை பண்ணாத டிஷ்ஷா இருந்ததுன்னா கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்பவே டேஸ்டியா இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.